வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 31/1/2025 குரோதி வருடம் தை மாதம் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகுகாலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:36, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று மாலை 4:30 வரை, துதியை பின்பு திருதியை, நட்சத்திரம் இன்று காலை 8:07 வரை, அவிட்டம் பின்பு சதயம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 8:07 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். மேஷராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஆர்வமும் உண்டாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மேன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள், பரணி ஆர்வம் ஏற்படும், கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களினால் சாதகமான முயற்சிகள் உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் நிதானமாக செயல்படுவது நல்லது. மேன்மையான நிலை ஏற்படும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை வளமான நாள், ரோஹிணி மாற்றங்கள் கிடைக்கும். மிருகசிரேஷம் முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். உடல் அசதிகள் வந்து நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் கௌரவங்கள் கூடும். திருவாதிரை அலைச்சல்கள் அதிகமாகும். புனர்பூசம் சேமிப்புகள் குறையும். கடகராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். பேச்சுக்களில் நிம்மதி கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கப்பெறாமல் நெருக்கடியான சூழ்நிலைகளும் உருவாகும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். ஆயில்யம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். போட்டி பொறாமைகள் விலகும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வாழ்க்கை பற்றிய புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் தடைகள் விலகும். பூரம் நட்புகள் உண்டாகும். உத்திரம் ஒத்துழைப்பான நாள். கன்னிராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வருமானமும் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். ஆதாயங்கள் கூடும். பணியில் லாபகரமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் பொருள் வரவுகள் கூடும். ஹஸ்தம் லாபங்கள் கிடைக்கும். சித்திரை நிம்மதியான நாள். துலாம் ராசி நேயர்களே, முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பொருளாதாரத்தில் மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை தடைகள் விலகும். சுவாதி முன்னேற்றம் உண்டாகும். விசாகம் மேன்மையான நாள். விருச்சிகராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண்
7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சாகம் குழப்பங்கள் தீரும். அனுஷம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை லாபங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். திறமைகள் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தொல்லைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். பூராடம் அனுபவங்கள் உருவாகும். உத்திராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருளாதாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பாராத அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் ஒற்றுமையுடன் செயல்படவும். திருவோணம் நெருக்கம் உண்டாகும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களே, எதிலும் லாபங்கள் கிடைக்கும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. தேவைகள் பூர்த்தியாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும். சதயம் யோசித்து செயல்படவும். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மீன ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்கள் குறைத்து கொள்வது நல்லது. தேகநலன் சீராகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி மாற்றமான நாள். உத்திரட்டாதி ஆசிகள் பூர்த்தியாகும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.